ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ 2025ல் ஃபஸ்ட்டு போடுற வீடியோ. இந்த வீடியோ போடுறதை நினச்சி ரொம்ப 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 உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு ஸ்டெப் எடுத்து அதில் 7 days, இன்னைக்கு 7th டே, சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம 7th டே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கர ஹாப்பிங்க. ஸோ இந்த 7 days நான் எதெல்லாம் கடந்து வந்தேன், எனக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு, நம்மளோட கமெண்ட்ஸில் நான் எதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணேன் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ 2025ல் ஃபஸ்ட்டு போடுற வீடியோ. இந்த வீடியோ போடுறதை நினச்சி ரொம்ப 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 உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு ஸ்டெப் எடுத்து அதில் 7 days, இன்னைக்கு 7th டே, சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம 7th டே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கர ஹாப்பிங்க. ஸோ இந்த 7 days நான் எதெல்லாம் கடந்து வந்தேன், எனக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு, நம்மளோட கமெண்ட்ஸில் நான் எதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணேன் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து சுகர் விட்டது தான். நான் வந்து சுகர் விட்டது தான் வந்து பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, இன்னும் இது வரைக்கும் வந்து பர்ஃபெக்ட் டைம் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணலை, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிடேஸ் அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். அன்னைக்கு எதிர்பாராத விதமாக கண்டிப்பாக வந்து நம்ம பியூரியா போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் சரி ஓகே, மீல் பிளான் எதுவாக இருந்தாலும் சரி டென்ஷன் ஆகாமல் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை நான் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டே நான் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னால் அந்த 100 day கொண்டு போக முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக வந்து அன்றைக்கி நான் வந்து டென்ஷன் ஆகாமல் இந்த டேவை நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் டேலேருந்து நான் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் என்னோடய வெயிட் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கேன்றதை உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து அக்கா எனக்கு பயங்கர மோட்டிவேஷ்னலாக இருக்குது, நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. எனக்கு பயங்கர ஹாப்பி. இந்த வீடியோ யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு, உங்ககிட்டருந்து நான் இதை கற்றுக்குறேன், இல்லை நம்ம வாங்க சேர்ந்து போகலாம், எனக்கு ஃபீலிங்ஸாக இருக்கிறத நான் சொல்கிறேன், அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ரெமெடிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம 2 பேருக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் தைரியமாக எனக்கு எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணுங்கள். எனக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து பயணித்தோம் அப்படின்னா தான் இந்த 100 days அப்படின்றத நம்ம வந்து பர்ஃபெக்டாக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கண்டிப்பாக போயே ஆகணும். அது எதுக்காக போகணும் அப்படின்றதையும் ஃப்யூச்சரில் வர, அது ஒரு குட் நியூஸ் தான், ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் கண்டிப்பாக அவங்க கூட நான் அதை ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட மீல் பிளான் படி நான் சாப்பிட்டுட்டு லஞ்ச் வந்து செஞ்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டே சாம்பார் சாதம் செஞ்சுருந்தேன். அன்னைக்கு சாம்பார் சாதம் செய்யும்போது தான் கொஞ்சமாக கூட எனக்கு சாம்பார் சாதம் செய்ய வரும்ன்றதை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்காகவே இந்த மீல் பிளானுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் எப்போ சாம்பார் சாதம் செஞ்சாலும் நிறைய செஞ்சுருவேன். அடுத்த வேலைக்கு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. அது கூட பார்த்திங்கன்னா அப்பளம் அப்படிலாம் வச்சு தான் சாப்பிடுவேன். ஆனால் அன்றைக்கி சாம்பார் சாதம் சுண்டல் இல்லையா, ஸோ அப்படியே எப்படி சொல்கிறது, தேவாமிர்தமாக இருந்துச்சு. கொஞ்சமாக செஞ்சு அதை அளவாக சாப்பிட்டது. அன்னைக்கு நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே 1:30க்கு வந்து லஞ்சையும் முடிச்சிட்டேன். அதுக்கு பிட்வீனில் வந்து ஃப்ரூட்டும் சாப்பிட்ருக்கேன். இல்லை 1:30க்கு முடிச்சுட்டு நாங்கள் அந்த வேலை போனோம் சொன்னோம் இல்லையா, அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு 5:30க்கு எனக்கு செம்ம பசிங்க. அதாவது எதை கொடுத்தாலும் சாப்பிட்றணும் அப்படின்ற அளவுக்கு பசி. அங்கே வந்து ஃப்ரீயாக காஃபி எல்லாமே இருக்கும். அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, பயங்கரமாக எனக்கு டெம்ப்ட் பண்ணுது, சாப்பிடுன்ட்டு. நான் பண்ண நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்ட்டு மனசளவில் நான் வந்து எடுக்கலை. நான் சாமிக்கு வேண்டிக்கிட்டதுனால எனக்கு வந்து நம்ம அதை சாமிக்கு வேண்டியிருக்கோம், தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். நான் டேட்ஸ் அன்னைக்கு ஸ்நாக் வந்து 4 டேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். காஸ்கோவில் வாங்குவோம் இல்லையா, அந்த நட் இது உள்ள வந்து இது இல்லாமல் சீட் இல்லாமல் இருக்கிற டேட்ஸ், அதுதான் 4 எடுத்துகிட்டு போயிருந்தேன். வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக 2 தான் சாப்பிட்ருப்பேன். அங்கே போயிட்டு செம்ம பசி, என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. டீ குடிக்கலன்ற அந்த ஒரு டென்ஷன் வேறு ஒரு பக்கம். நாளே நான் டீயை விட்டுட்டேன். நாளே வந்து டீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீயை விட்டுட்டேன். இருந்தாலும் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. தலைவலி வந்துருச்சு எனக்கு, பயங்கர தலைவலி. 4 டேட் சாப்பிட்டுட்டு திரும்பி 6:30 வரைக்குமே அந்த இடத்துல தான் இருந்தோம்.
அதனால் என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர்கிட்ட நான் சொல்கிறேன், இப்போ நான் எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன், அந்த நிலமையில இருக்கேன், எனக்கு ரொம்ப வந்து பசிக்குது, அதுவும் இல்லாமல் தலைவலி அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து கபிலன் வந்து ஒரு பிளாக் காஃபி பிடிச்சிட்டு வந்து கொடுத்தான். அம்மா இதை குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுகர் இல்லாமல். சத்தியமாக பிளாக் காஃபிலாம் சுகர் இல்லாமல் குடிக்கிறவங்களாம் தெய்வங்க. அதுவும் இல்லாமல் டீ காஃபிலாம் சுகர் இல்லாமல் குடிக்கிறாங்க இல்லையா, சுகர் வந்தவங்களாம், சத்தியமாக அவங்களாம் வந்து எனக்கு தெரியல. அந்த ஒரு நிமிஷம் எனக்கு வந்து எப்படி தெரியுமா தோணுச்சு, அவங்க கிரேட் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா சத்தியமாக என்னால் முடியாது. ரொம்ப பசியில் கூட என்னால் அதை குடிக்க முடியல. ஒரு சிப் பண்ணிவிட்டு சரியான கசப்பு, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஸ்நாக் இருந்துச்சு, அது போய் எடுத்து படித்து பார்த்தோன்னா அதில் சுகர் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இந்த ப்ரெட்டு க்ரம்பிள்ஸ் மாதிரி ஏதோ சம்திங் போட்டு ஒரு பேக் இருந்துச்சு. அப்புறமா அதுலேருந்து எடுத்து, அது வந்து மொத்தமாக அதில் கேலரியே பார்த்தீங்க அப்படின்னா 90 கேலரி என்னமோ போட்டுருந்துச்சு அந்த பேக்கெட்டு. அதுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சாப்பிட்டேன். அந்த ப்ரெட் ஸ்டிக் மாதிரி குட்டி குட்டியாக போட்டு ஒரு ஸ்நாக், அது பசங்களுக்கு ஸ்நாக் கொடுக்குற மாதிரி. அது ஓகே, அதை சாப்பிட்டேன். அப்போ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் வந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, அப்போ நாங்கள் பியூரியான்றது இங்கேருந்து 1 hour காஸ்கோ போவோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து நாங்கள் காஸ்கோ போயிட்டு அங்கேருந்து தான் திரும்பி நான் வீட்டுக்கு போகணும், ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு. ஸோ ரொம்ப லேட் ஆகும். என்னால் நைட்டு போய் சூப்பு சாப்பிட்ற வரைக்கும் அந்த டைமை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் அங்கே வந்து சாப்பிட்டுட்டேன். சூப்பு வந்து ஃப்ரெண்டு தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. காஸ்கோவில் போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்கள பார்த்துட்டு, சிஸ்டர்னு சொல்லலாம், சப்ஸ்கிரைபர் சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன பொண்ணுங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. எனக்கு அன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, நான் ட்ரைவ் பண்ணேன் காருன்றதுனால எனக்கு ரொம்ப பயம் மழையில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு. அதனால் இல்லைடா நீங்கள் காஸ்கோ வந்துருங்க, நம்ம காஸ்கோலே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்துட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு நான் வந்து போயிட்டு தான் வருவேன் பியூரியா போனேன்னா. அதுக்கப்புறம் அங்கே காஸ்கோ ஷாப்பிங் முடிச்சுட்டு இங்கே வந்து சேரும்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பி ப்ளூமிங்டன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10:30. அவ்வளோ நேரம் நான் சாப்பிடல, எனக்கு அப்படியே வெடன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டீ குடிக்கணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் போயிடுச்சு. தலைவலி வந்துருச்சு. திரும்பி அவங்க வீட்டில் போயிட்டு சூப்பு குடிச்சிட்டு, அன்றைக்கி வந்து பாயில்டு எக் போட்டிருந்தேன் டின்னருக்கு. ஆனால் வந்து அவங்க வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க ரொம்ப கம்மியாக தான் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பும் அவங்க தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அது ரெண்டையும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அப்படியே மனசார அவங்கள ப்ளஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்படி தான் ஃபஸ்ட்டு டே போச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டே வேலை இருந்ததுனால ஹரிபரியாக ஒன்றும் தெரியல. 2வது நாளும் அதே மாதிரி தான், ஏதோ சம்திங் ஒரு வேலை. அதனால் என்னால் வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்து டைம் வச்சு சாப்பிட முடியல. இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்துச்சு. பாஸ்ட் ஒரு 1 or 2 days நான் வீட்டில் இருந்திருப்பேங்க, கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா. இப்போ லேட்டுன்றதுனால, ஸ்கூல் லீவுன்றதுனால காலையிலே லேட்டாக தான் எந்திரிக்கிறேன். 8 மணிக்கு தான் வந்து சூரிய உதயமே கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு பழகணும். ஏன்னா 2 வாரமாக உடம்பு வந்து 8 மணி 9 மணிக்கு எந்திரிக்க பழகிருச்சு. இதுவுமே கஷ்டம் தான். ஆனால் சுகர் சாப்பிடாமல் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. கமெண்ட்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது என்ன அப்படின்னா, டீ குடிக்காமல் இருக்க முடியல, என்னால் டீ குடிக்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. நான் எப்போவுமே சாமி கும்பிட்றதுக்கு எப்படி சொல்லுவேனோ, இதுவும் அந்த மாதிரி தான். ஒவ்வொருத்தர் கோத்ரூ பண்ணுற விஷயங்கள் தான் நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டபர்னாக ஒரு முடிவை வந்து எடுக்க வைக்கும். நான் என் ஹெல்த் ரீதியாக நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணியிருக்கேன். அதனால என்னால் வந்து இந்த 100 days நான் வந்து சுகர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்டபானாக தான் அந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். அது எனக்கே தெரியுது. ஏன்னா நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணுறேன் இல்லையா, அது கண்ட்ரோல் பண்ணும்போது எனக்கு தலைவலி அதிகமாக வருது. ஒரு வீட்டில் இருக்கிற அன்றைக்கி தான் அந்த பிரச்சனையை நான் உணர்றேன். வெளியில் எங்கேயாவது போயிட்டேன் அப்படின்னா வேலையில் நான் பார்க்குறத அப்படியே டைவெர்ட் ஆகிடுறேன். நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் வந்து இன்றைக்கி வந்து ரவா உப்புமா தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hourல எனக்கு கபன்னு டீ குடிக்கணும், அந்த வாய் நான் எப்போல்லாம் டீ வேணும்னு கேட்பேன் அப்படின்றதே எனக்கு வந்து என் மைண்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது எனக்கு. இப்போ நீ டீ குடிப்பா டீ அப்படின்ட்டு. நான் வந்து கண்ட்ரோலாக இல்லை டீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். எப்போல்லாம் டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் போயிட்டு ஒரு கப் சுடு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். நான் பண்ணி தான் ஆகணும், சாமிக்கு வேண்டியிருக்கேன் அப்படின்றதுனால. இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து டீ காஃபி குடிக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் நான் சத்தியமாக உணர்ந்ததில்லை. யார் கேட்டாலும் அதெல்லாம் நான் ஈஸியாக விட்டுருவேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஈஸியாக விட்டுருவேன்னு சொன்ன என்னாலேயே விடுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது, நான்லாம் விடவே மாட்டேன்ப்பா, என்னாலலாம் விட்டுட்டு இருக்க முடியாதுப்பா, டீ குடிக்காமலாம் ஒரு வாழ்க்கையாப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இது எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன கஷ்டப்பட்டோம், இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, நமக்கு என்னென்ன வார்த்தைகள் நம்ம காதுக்கு வந்துச்சு, அடுத்தவங்களுக்காக இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கே தெரியும்ல, நமக்கு வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் அந்த முடிவு எடுத்தேங்க. நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா
2 டீ குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 1 டீ குடிங்க. 1 டீ குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த 1ஐயே ஹாஃபாக குடிங்க. அப்படியே இல்லை அப்படின்னா சுக்குமல்லி காஃபி அந்த மாதிரி அது டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து அடுத்து வந்து என்ன சொல்கிறது, டீ குடிக்கிற அந்த ஒரு இதையும் நிப்பாட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் நம்மளை பூஸ்டப் பண்ணிக்கணும். எப்போல்லாம் உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுதோ ஒரு 10 நாளைக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். 11வது நாள் நமக்கு மறந்தே போயிடும் நம்ம டீ குடிக்கிற டைம் எல்லாம். ஸோ அதனால் ஏன்னா வெயிட் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும்ல, அப்புறம் நம்மளே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை ஆக்சுவலாக. இந்த ஒரு வாரம் நான் வந்து டீ குடிக்கல, சுகர் எடுத்துக்கல. இது மட்டும் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எதுவும் பெருசாக சாப்பிடல. ஸோ நான் நிஜமாலுமே ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வந்து பாடி வந்து அப்படியே லேஸாக இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கலை அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து டயட் இருக்குதுங்க அப்படின்னா அந்த 7வது நாள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனாவது நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு டே நான் இதை அவாய்ட் பண்ணியிருக்கேன், இதை சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, நான் 1.5 வருஷமாக வந்து சுகரும் மாவு பொருட்களும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. மாவு பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அந்த பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது இல்லை பயங்கர ஹாப்பி. அது மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. அவங்க வந்து 71 கேஜிலேருந்து 51 கேஜி 20 கேஜி கிட்டத்தட்ட குறைச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி. சூப்பர், நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இதை தாங்க நான் உங்கள் கமெண்ட்ஸ்லேருந்து நான் இதை தான் எடுத்துக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்மளும் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபைனலாக ஹாப்பி தான் வச்சுக்கோங்களேன். 7 டேஸ் என்னால் காஃபி டீ சுகர் இல்லாமல் வாழ முடியுது அப்படின்னா லைஃப் டைம் என்னால் வாழ முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் பயங்கரமாக சுகர் சாப்பிடுவேன். ஸ்வீட்டுன்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா கூட போதும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் சொல்கிற மாதிரி சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, குக்கீஸு இதெல்லாம் எனக்கு பெருசாக பிடிக்காது. எனக்கு வந்து இந்த பன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இங்கே வந்து இந்த சின்னமன் ரோல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு வந்து வைப்பாங்க. ஒன்னோட சாப்பிட நிற்கவே முடியாது. அதை டெம்ட் ஆகிட்டே இருக்கும். 3 வேளைக்கு அதை நான் சாப்பிடுவேன். மீதி லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வச்சுருப்பாங்கல்ல, அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு சுகர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என்னதான் நான் கடையில் போயிட்டு வாங்கலை அப்படின்னாலும் ஸ்கூலில் அங்கே இருந்துகிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு தான் என்னையே நான் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது கடவுள் கூட போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் இணைக்கும் போது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டு சாப்பிடாம விட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட இது என்னவோ நீங்கள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு நீங்களே யோசிங்க. எல்லாரும் என்ன மாதிரி சாமிக்கு வேண்டிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். உங்களுக்கே தெரியும் நம்ம இதில் நம்ம இப்படி இருந்தால் நம்ம வந்து கண்ட்ரோலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தோணும் போது அப்படி இருங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி குடித்தது எல்லாமே ஓகே தான். ஆனால் டைம் இன்னும் ஃபாலோ பண்ணல. வீக் 2லேருந்து கண்டிப்பாக டைம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். வீக் 2 நாளைக்கு தான். இந்த வீடியோ இன்றைக்கே ரிலீஸ் ஆகிடும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் லாங் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி வச்சு செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். லீவு விட்டதுலேருந்து டெய்லி ஒரு இடம் எங்கேயாவது போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால் முடியலடா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு வீட்டில் விடுங்கடா, நான் கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னையிலேருந்து அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டெய்லி ஒரு இடமா போயிட்டு இருந்ததுனால தான் என்னால் எடுத்த வீடியோ கூட எடிட் பண்ண முடியல. ஒரு வீடியோ டயட்டுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, 3 வீடியோ டயட்டுக்கு முன்னாடி எடுத்தேன். அந்த 3 வீடியோவும் அப்படியே இருக்குது. ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன். நிறைய பேர் குவான்டிட்டி கேட்டிருந்தீங்க. குவான்டிட்டின்றது வந்து நான் அதில் 1/2 கப் அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு சிலதுக்கு பண்ணலை அப்படின்னா 1/2 கப் 1 கப் இந்த ரேஷியோக்குள்ளே தான் இருக்கும். எதுவுமே வந்து அதிகமாக தாண்டி போகாது. அதே மாதிரி சுண்டெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஸ்நாக்கு அதை வச்சுக்கோங்க, காலையில் ஸ்நாக்குக்கு அதை வச்சுக்கோங்க, ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஃப்ரூட் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது. டைஜஷன் இஷ்யூ மாதிரியே இருக்கும், நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்கும், இப்படியே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் வீட்டில் அடை ஊற்றி கொடுத்தேன்னா கூட கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு அதை நான் காலையில் எனக்கு ஊற்றிப்பேன். ஸோ எனக்கு காலையில் சாப்பிடும்போது எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நான் காலையில் சாப்பிடும்போது நல்லா எனர்ஜெட்டிக்காகவே ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மாற்றிப்பேன். மீல் பிளான் நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க, பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து நான் நியூ இயர் அன்னைக்கு சிக்கன் சாலட் ஆக்சுவலாக அன்றைக்கி நான் வந்து பன்னீர் சாலட் சாப்பிட்டேன், பன்னீர் வெஜ் சாலட் சாப்பிட்டேன். ஏன் நீங்கள் வந்து மாற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அன்னைக்கு வந்து வீட்டில் சிக்கன் இல்லை. எனக்கு மீட் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்க பிடிக்காது. நாள் தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணுன்ட்டு. நியூ இயர் அன்னைக்கு என்னோடய கொள்கை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து அன்னைக்கு இது கொஞ்சம் சில்லியாக கூட இருக்கலாம், பட் எனக்கு அன்றைக்கி அப்படி தோணுச்சு.
இன்றைக்கி வந்து நான் $1 கூட செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அதனால் நான் இன்றைக்கி வெளியிலே போகல. இன்றைக்கி மட்டும் நம்ம செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷத்தோட கோல்னு சொல்லும்போது வெயிட் லாஸ் தான் மெயின் ரீசன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, தேவையில்லாத பொருள் எதுவுமே வாங்கக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதும் நான் வந்து நினச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு நடத்த போகிறேன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனால் செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதும் இருக்கேன். ஸோ அதனால் அன்றைக்கி வெளில போய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பன்னீர் வீட்டில் இருந்துச்சு. சிக்கனும் ப்ரோட்டீன் தான், பன்னீரும் ப்ரோட்டீன் தான் சொல்லிட்டு நான் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கிங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. அது மாதிரி கேட்டிருந்தீங்க என்கிட்ட வந்து, நீங்கள் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து தான் நான் லஞ்சு செஞ்சேன். இருந்தாலும் சரி இதுக்காக இது கடைக்கு போய்கிட்டு எனக்கு வேண்டாம், ஒரு பொருள் வாங்க போனோம் அப்படின்னா திரும்பி வேறு இல்லாத 2 பொருளை வாங்கிட்டு வருவோம், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு தான் நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அன்றைக்கி நான் சாப்பிட்டேன். ஸோ குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கிங்க, பிரச்சனையே இல்லைங்க. பட் எனிவே நீங்கள் எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் சரி, வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம். உங்களுக்கு எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா. இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து 2nd டே 3rd டே செக் பண்ணேன், 2 kg குறைஞ்சிருக்குன்னு சொன்ன உடனே அவங்களும் செக் பண்ணிட்டு ஆமாம் மலர் எனக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி. அப்போ குறையுது. நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணும்போது நம்மளோட பாடியில் இருக்கிற கொழுப்பு வந்து குறைய ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். நான் போட்டிருக்கிற மீல் பிளான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கங்க தயவு செஞ்சு. ஏன்னா என்கிட்ட வந்துட்டு நான் நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டேன், எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு இமெயில் வந்துருந்துச்சு. உண்மையாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த இமெயில் பார்த்தப்போ எனக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், டிஸ்க்ளைமர் நான் தெளிவாக கொடுத்துட்டேன். இது நான் எனக்காக பண்ணுறது, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஓகேன்னா கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகே இல்லை நமக்கு செட் ஆகாதுன்னு கண்டிப்பாக நம்ம உடம்பை பற்றி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அவங்க நான் 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தேன், நீங்கள் சொன்ன மீலை சாப்பிட்டேன், எனக்கு அடுத்த நாளே ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போனா அவங்க ஒன்று நடக்காதவங்களாக இருந்திருக்கணும். நான் போட்ட மெனு ஒன்றும் அப்படி ஒன்றும் யாரையும் பாதர் பண்ணுற மெனு மாதிரி நான் போடலை. அவங்க இவ்வளோ நாள் அவங்க உட்காந்தே இருந்துட்டு இன்றைக்கி நடக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக உடம்பு வலி இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அவங்களுக்கு மெயிலில் இப்படி தான் ரிப்ளைவும் பண்ணேன் நான். தயவு செஞ்சு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம், நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு மெயில் ரிப்ளை பண்ணேன். அவங்க கொஞ்சம் ரூடாகவும் எனக்கு போட்டிருந்தாங்க, நீ வந்து டயட்டீஷியன் கிடையாது, நீ அதை பண்ணுறேன்ட்டு. நான் வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தேன், நான் டயட்டீஷியன் கிடையாது, எனக்கு நான் பண்ணுறத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பட் அது கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. நான் ஏன்னா இந்த முடிவு எடுத்து நான் ஒன்று ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறதுனால எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியலைங்க. எனக்கு இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. நிஜமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் யாரையும் வந்துட்டு அவங்களுக்கு சிக்காகணும் அப்படின்னு நினச்செல்லாம் நான் மீல் பிளான் போடலை. நான் வந்து என்னோடதுக்காக தான் போட்டேன். நீங்கள் மீல் பிளான் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் எதுவும் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக அந்த மாதிரி போடலை. ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஊரில் இருக்கிற ஃபுட் அப்படின்னு நான் போடல. ஒரு சவுத் இண்டியன் ஃபுட் போட்டு தான் மீல் பிளான் போட்டிருக்கேன். ஸோ சேலட் அப்படின்னும் போது கூட ரொம்ப ஈஸிங்க அது. நீங்கள் எல்லா வெஜிடபிளும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். ஸ்பினாச்சு, குக்கும்பரு, அதுக்கப்புறம் கேபேஜி, கேரட்டு, ப்ராக்கோலி இதெல்லாம் வந்துட்டு ஒரு கைப்பிடி எடுத்து சாப் பண்ணிவிட்டு அது கூட சிக்கனாக இருந்துச்சு அப்படின்னா சிக்கன் வந்து வேக வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. பன்னீராக இருந்துச்சு அப்படின்னா பன்னீர் தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் மெனுமே. ஸோ நான் ரொம்ப கஷ்டமாக எதுவும் போடலை. அவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, ஒருத்தர் இப்படி சொன்னாங்கன்றதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசில் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அவங்க ஒரு வேளை சொல்லிட்டாங்க, இன்னும் யாராவது சொல்லாமல் மனசில் நினச்சிருப்பாங்களோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி காலையில் ஒருத்தவங்க இமெயில் பண்ணி மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து சுகர் ஸ்டாப் பண்ணுறதை நிறுத்திட்டேன், எனக்கு இப்போ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எங்களுக்கு பூஸ்டப் கொடுக்கலாம். ஸோ ஹாப்பி தான் எதுவாக இருந்தாலும். இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக தான். எனக்கு என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப ஹாப்பி. 7th டே நான் வந்து சுகர் சாப்பிடாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கு இங்கே அழகாயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்ப்போம், நம்ம 2nd வீக் 14th டே இதே மாதிரி பேசி நம்ம வீடியோ போடுறோம். அன்னைக்கு வந்து நமக்கு இதெல்லாம் அழகாகிருதான்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இப்போவே நீங்கள் இழைச்ச மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க.
அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு டே வந்து என்னோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஷேமாக தான் இருக்குது. சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து சஷ்டி விரதம் இருந்துட்டு 84 கேஜி இருந்தேன். ஓகேவா? அந்த 84லேருந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகி போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சஷ்டிக்கு அப்புறம் இப்போ எத்தனை நாள் ஆயிருக்கு? சஷ்டி நவம்பரில் வந்துச்சா, டிசம்பர் 1 மந்த்து நல்லா சாப்பிட்டு 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 6 கிலோ ஏறிட்டேன். திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டெலிவரி ஆன வெயிட் வந்துருச்சு. நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு டே 90.3. எனக்கு அன்னைக்கே நான் ரொம்ப டவுனாக தான் இருந்தேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து அன்னைக்கு தடங்கள் வந்தப்போ கூட சரி எது இருந்தாலும் சரி இன்னையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நான் 84 தான் நினச்சிட்டே இருந்தேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது 84 சொன்னேன் இல்லையா, அதுவுமே 83 பாயிண்ட் சம்திங் தான் இருந்துச்சு. அதை நான் 84ன்னு சொன்னேன். ஸோ அதனால் அந்த கிட்டத்தட்ட 6 கிலோ ஏறி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் சுகர் தான். ஸோ நல்ல முடிவெடுத்து தான் நான் சுகரை நிப்பாட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு சுகரை ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 87.7 இருந்துச்சு. ஆமாம், நான் ஏன் வந்து ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணல அப்படின்னா வேறு எந்த ரீசனும் இல்லை. எனக்கு வந்து பெட்ரூம்குள்ளே நான் ஃபோன் எடுத்துகிட்டு வர மாட்டேன். நைட்லேருந்து எதுவாக இருந்தாலும் ஒன்று பெட்ரூம்க்கு வெளியில் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து வச்சுருவேன் ஃபோனை சார்ஜ் போட்டு. நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபோன் பார்க்குற ஆள் கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலை. பட் ட்ரஸ்ட் மீ, என்னோடய வெயிட் வந்து நான் சொல்கிறது தான் உண்மை. காலையில் வெயிட்டு டே 1 அன்னைக்கு 90 கேஜி இருந்தேன். டே 7 அன்னைக்கு 87.7 தான் இருந்துச்சு. 3 or 7 கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பட் 7 தான் இருந்துச்சு. 87.7. ஸோ இதுதான் என்னோடய வெயிட். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2.5 கிலோ குறைஞ்சிருக்கேன். எனக்கு ஹாப்பி தான். எனக்கு வந்து டைம் எதுவும் ஃபாலோ பண்ணலை, பெருசாக நான் வந்து ஒர்க் அவுட் அப்படின்லாம் எதுவும் பண்ணலை. எனக்கு வந்துடும், ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஆல்மோஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் அது நான் பெருசாக கவலைப்படலை. டைம் ஃபாலோ பண்ணாதது மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு இந்த வீக் வந்து. மற்றபடி எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். போதும், எனக்கு இவ்வளோ வெயிட் குறைஞ்சா போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த வாரம் எனக்கு 1/2 கிலோ குறைஞ்சிருந்துச்சுனால எனக்கு ஹாப்பி தான். இன்ச்சஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்ச்சஸ் வந்து ஒரு 1 இன்ச்சு குறைஞ்சிருக்கு முன்னாடி இருந்த இன்ச்சஸ்க்கு. ஸோ அதனால் அதுவும் ஹாப்பி தான். ஹாப்பியாக இருக்குல்ல, நம்ம வந்து நினச்ச கோலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போகும்போது அவ்வளோதாங்க லைஃப். நம்ம நினைக்கிறதுல தான் இருக்க விஷயம். அதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நினச்சி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் இந்த 7 டேஸில். ஸோ ஹாப்பி, சந்தோஷம் எல்லாமே. யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா இல்லை யாருக்காவது மெனு செட் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் மாற்றிக்கிங்க. கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்கள் மெனு சாப்பிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. நான் யாருக்கும் சமைச்சு கொடுக்கல. ஸோ நீங்களே தான் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் சமைக்கும்போது நம்ம உடம்புக்கு இது ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்த் இந்தியன் குக்கிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா பிடிக்காது. அந்த டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா 2 டபுள் ஒர்க் எனக்கு. ஸோ அதனால் என் வீட்டில் இருக்கவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அவங்களையும் கன்சிடர் பண்ணி நான் அதில் எது கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி தான் நான் மெனு போட்டிருக்கேன். உங்களுக்கு இது செட் ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது மாற்றுறதுனாலும் மாற்றிக்கிங்க. குவான்டிட்டி கேட்டிருந்தீங்க. குவான்டிட்டி முடிஞ்ச வரைக்கும் அதில் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் நான் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு எந்த இதுக்கு நான் போடலைன்னு மட்டும் அதை மட்டும் வேணால் கேளுங்க. குவான்டிட்டி வந்து நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நான் வந்து எல்லாமே போட்டுடுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீக் 14க்கு என்ன கோல் அப்படின்னா ஒரு 1 kgயாவது குறைஞ்சிருக்கணும் அப்படின்றது தான். ரொம்ப வெயிட் குறையாது. சில பேருக்கு வந்து இந்த லூஸ் வெயிட்டு ரொம்ப ஸ்டபர்னாக இருக்குது, அந்த கல் மாதிரி இருக்குது உடம்புக்குலாம் வந்து குறையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் குறையலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. சீக்கிரமாக குறைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாச்சுன்னா தான் திரும்பி ஏறாமல் இருக்கும். ஸோ இதுதான் உண்மை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைக்க ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்பி சாப்பிட்டோன்னே டபால்னு வெயிட் போட்டுரும். ஸோ அதனால் வேண்டாம், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே குறையட்டும். ஓகேவா? 100th டே நம்ம நினச்ச கோலை நம்ம அடையணும். அது மட்டும்தான். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் XXLலேருந்து இப்போ நான் வந்து XL XXL இந்த 2 சைஸ்க்குள்ளே இருக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் போகணும், LXL இந்த 2 சைஸ்க்குள்ளார வரணும். ஸோ இதுதான் கோல். கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க இந்த 100 days சேலஞ்சோட மெயின் கோல். அவ்வளோதாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.